டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 43. ஆண்ட்ரூ வெர்னட் ஜுரீஸியின் பாதுகாப்பு பெட்டக வங்கியின் பாரிஸ் நகர கிளையின் தலைவர். அவர் வங்கிக்கு மேலிருந்த பிளாட்டில் சுகபோக வாழ்க்கை வாழ்பவர். அவருக்கு வசதி வாய்ப்புகள் ஏராளமாக கொடுக்கப்பட்டாலும் அவர் தனக்கே சொந்தமாக சிலிஜெயிண்ட் லூயின் ஆற்றங்கரையோரமாக ஒரு பிளாட்டை வாங்க கனவு கண்டு கொண்டிருந்தார். அவ்விடத்தில் அவர் பணத்தில் மிதந்து அசல் காக்னிசென்டியில் உடல் தோய்வதை கனவு கண்டு கொண்டிருந்தார். வெர்னட் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வார், நான் பதவியிலிருந்து விலகியதும் நிலவரை முழுக்க அரிதான போர்டெக்ஸை கொண்டு நிரப்புவேன். பிராக்னட் அல்லது போச்சரை கொண்டு என் சலுனறையில் வைப்பேன். தவிர நான் அரிதான கலைப்பொருட்களை புத்தகங்களை சேர்ப்பது என்று என் வாழ்நாளை கழிப்பேன். இன்றிரவில் வெர்னட் விழித்து மொத்தம் 6.5 நிமிடங்கள் ஆகியிருந்தது. இருப்பினும் வங்கியின் நடைபாதையில் அவர் அவசர கதியில் நடந்து கொண்டிருந்தார். அவரின் அந்தரங்க தையற்காரர் மற்றும் முடித்திருத்துபவர் மினுமினுப்பாக ஆக்கிவிட்டிருந்தார்கள். சில்க் ஷூட்டில் ஆடை அணிந்திருந்தார். வெர்னட் மூச்சை மட்டும் தெளிப்பானை வாயில் அடித்துக்கொண்டு கழுத்தை டையை இறுக்கிவிட்டு கொண்டு நடந்தார். பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு நேரங்களில் வரும் வாடிக்கையாளர்களுக்காக வெர்னட் தம் தூக்கத்தை மாசாய் போர் வீரர்களைப் போர் மாற்றிக்கொண்டார். ஆப்பிரிக்க பழங்குடியினரான அவ்வீரர்கள் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் சட்டென எழுந்து போருக்கு தயாராகி விடுவார்கள். போர்க்களம் தயார் என வெர்னட் நினைத்து கொண்டார். இப்பொழுது இருக்கும் சிக்கல் ஒப்பீட்டளவில் பெரியது. எப்படியெனில் தங்கச்சாவி கொண்டு வரும் வாடிக்கையாளர்களை கூடுதல் கவனத்துடன் கவனிக்க வேண்டும். ஆனால் தங்கச்சாவி கொண்டு வரும் மனிதர்களை போலீசார் தேடுகிறார்கள் எனில் இன்னும் அதிக கவனம் தேவை. முன்னவே வங்கியானது குற்றவாளிகள் என்று கருதப்பட்ட வாடிக்கையாளர்களை விவகாரத்தில் காவல்துறையோடு மோதியிருக்கிறது. 5 நிமிடம்தான் என்று லெப்டினன்ட் தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார். போலீஸ் வருவதற்கு முன்பே அம்மனிதர்களை தான் வங்கியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும். அவர் உடனடியாக செயல்பட்டால் வரப்போகும் பேராபத்தை தள்ளிப்போகும். வெர்னட் காவலாளரிடம் குற்றவாளிகள் வங்கியை விட்டு வெளியேறவிட்டார் என்றும் அவர்கள் வாடிக்கையாளர்கள் என்று தெரிந்தார் அவர்களிடம் கணக்கு எண் இல்லாததால் அவர்கள் போய்விட்டார் என்றும் கூறலாம். அவர் பாழாய்ப்போன அந்த காவலாளி இன்டர்போலுக்கு செய்தியை சொல்லியிருக்க கூடாதென்றும் நினைத்தார். 1 மணி நேரத்தில் 15 யூரோ சம்பளம் வாங்கும் காவலாளிக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. வாயிலில் நின்று ஆழ மூச்சு வலித்து தன் தசைநார்களை தளரவிட்டு கொண்டார். பின் மென்மையாக சிரித்தபடி கதவின் பூட்டை திறந்து அறைக்குள் மெலிதான வெப்பக்காற்றைப் போல் நுழைந்தார். வாடிக்கையாளர்களை பார்த்து குட் ஈவினிங் என்றார். தான் ஆண்ட்ரூ வெர்னட். உங்களுக்கு நான் எப்படி? வாக்கியத்தின் மிச்ச மீதி அவருடைய தொண்டைக்குள் அடைத்து கொண்டது. வெர்னட் இதுவரை பார்த்தறியாத அந்த பெண் எதிர்பாராத விருந்தாளி ஆவார். ஐம் சாரி, நாம் இதற்கு முன் பார்த்திருக்கிறோமோ என சோஃபியா கேட்டாள். அவளுக்கு அவரை தெரியவில்லை. ஆனால் அவரோ பேயை பார்த்தார் போல அவளை பார்த்தார். இல்லை என்று வங்கித் தலைவர் தடுமாறினார். அதுபோல் நினைக்கவில்லை. எங்களது சேவை ஒருவரும் அறியாதது. அவர் மூச்சுவிட்டு வலுக்கட்டாயமாக சிரிப்பை வரவைத்து கொண்டார். என்னுடைய உதவியாளர் உங்களிடம் தங்கச்சாவி உள்ளதாகவும் அதே சமயம் கணக்கு எண் இல்லை என்றும் கூறினான். உங்களிடம் அந்த சாவி எப்படி வந்ததென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அம்மனிதனை நெருக்கமாக ஆராய்ந்து கொண்டே சோஃபியா கூறினாள். என் தாத்தா இதை என்னிடம் அளித்தார். அவரின் அசௌகரியத்தன்மை தெளிவாக தெரிந்தது. உண்மையாகவா? உங்களிடம் சாவியை தந்த அவர் கணக்கு எண்ணை தரவில்லையா? அதற்கு அவரிடம் நேரம் இருந்திருக்கும் என்று நினைக்கவில்லை. ஏனெனில் சற்று முன்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றாள் சோஃபியா. அவளின் பதில் அந்த மனிதனை பின்னுக்கு தள்ளாட வைத்தது. ஜாக்வஸ் ஜூனியர் இறந்து விட்டாரா? எப்படி? அவனுடைய கண்கள் பயத்தால் விரிந்தன. இப்போது சோஃபியா அதிர்ச்சியில் உடல் மறுத்து போனாள். உங்களுக்கு என் தாத்தாவை தெரியுமா? வங்கியாளன் வெர்னட்டும் அதே போல் உடல் மறுத்து போய் மேசையை தாங்கி பிடித்தான். ஜாக்வஸும் நானும் 6 உயிர் நண்பர்கள். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? இன்றிரவு லுவாரின் உள்ளே. வெர்னட் லெதர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். நான் உங்கள் இருவரிடமும் இப்போது முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்கப் போறேன். அவர் லெங்டனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சோஃபியாவை நோக்கி திரும்பினார். உங்கள் இருவருக்கும் இந்த மரணத்தில் பங்கு இருக்கிறதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. சோஃபியா மறுத்தாள். வெர்னட்டினம் முகம் கல் போல ஆக அவர் யோசித்தார்.
உங்களிடம் புகைப்படம் இன்டர்போல் எல்லா இடத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் அதன் மூலம்தான் உங்களை பற்றி தெரிந்து கொண்டேன். நீங்கள் கொலை குற்றத்துக்காக தேடப்படுகிறீர்கள். சோஃபியாவுக்கு பலத்த அடி விழுந்தது. பெக்கே முன்னமே இன்டர்போலை அணுக்கிவிட்டார். சோஃபியா எதிர்பாராததற்கு மேலாக பெக்கே செயல்படுகிறார். உடனே சோஃபியா வெர்னட்டிடம் லெங்டன் யார் என்றும் இன்றிரவு லோவாரில் உள்ள நடைபெற்ற விஷயத்தை பற்றியும் கூறினாள். வெர்னட் ஆச்சரியமடைந்தார். உங்களுடைய தாத்தா சாகும்போது லெங்டனை கண்டுபிடிக்கும்படி உங்களுக்கு செய்தி ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார். ஆமாம், அத்துடன் இருக்கும் வண்ணம் வெர்னட்டிற்கு துறவு மடத்தின் முத்திரை அடியில் இருக்கும் வண்ணம் வெர்னட்டின் எதிரே வைத்தார். வெர்னட் சாவியை ஒரு பார்வை பார்த்தார். ஆனால் அதை தொட அவர் எத்தனிக்கவில்லை. அவர் சாவியை மட்டுமே விட்டு சென்றாரா? வேறேதேனும் துண்டு பேப்பர்? சோஃபியா தான் அவசரகதியில் இயங்கியதை அறிந்திருந்தாலும் அவளுக்கு மடோனா ஆஃப் தி ராக் சோவியத்திற்கு பின்னே வேறு எதையும் பார்க்கவில்லை என நிச்சயமாக தெரியும். இல்லை, இந்த சாவி மட்டும்தான். பெர்னட் உதவ முடியாத பெரும் மூச்சை வெளிப்படுத்தினார். எல்லா சாவிகளும் மின்னணு முறையில் 10 தசம் எண்களுடன் சேர்ந்து பாஸ்வேர்டை போல் செயல்படும். அந்த எண் இல்லாமல் உங்கள் சாவி பயன்படாது. 10 தசம். சோஃபியா மெல்ல ரகசிய கலை எழுத்தின் சாத்தியங்களை கணக்கிட்டு பார்த்தாள். 1 கோடி சாத்தியங்கள். அவள் டிசிபிஜேயின் சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்தாலும் ரகசிய குறியீட்டு எண்ணை கண்டுபிடிக்க பல வாரங்கள் ஆகும். நிச்சயமாக ஐயா. சூழ்நிலை கருத்தில் கொள்ளும்போது உங்களால் உதவ முடியும். ஐம் சாரி, உண்மையில் என்னால் ஏதும் செய்ய முடியாது. வாடிக்கையாளர் தம் கணக்கு எண்களை பாதுகாப்பு டெர்மினல் வழியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதன் பொருள் அந்த எண்கள் வாடிக்கையாளரும் கம்ப்யூட்டரும் மட்டுமே தெரிந்திருக்கும் என்பதுதான். இதன் மூலமாக நாங்கள் வாடிக்கையாளர்களை பெயரற்று போக செய்கிறோம். அத்துடன் அவர்களின் பாதுகாப்புக்கு வழிவகுக்கிறோம். சோஃபியா புரிந்து கொண்டாள். சில ஸ்டோர்களும் இதே ஏற்பாட்டை செய்கின்றனர். பணிபுரிபவர்கள் பெட்டக சாவியை நாங்களே வைத்துக் கொள்வதில்லை. இந்த வங்கியானது ஒருவர் சாவியை திருடிய பின் பணிபுரியும் வரை கேடயமாக வைத்துக்கொண்டு கணக்கு எண்ணை கேட்காமல் இருக்கவே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. சோஃபியா லெங்டன் பக்கத்தில் அமர்ந்து சாவியை பார்த்த பின் வெர்னட்டை பார்த்தாள். என்னுடைய தாத்தா இந்த வங்கியில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. அதுதான் கெல்ஸ்ட்ராங் வங்கியின் இலக்கணம். அவள் விடாபடியாக இருந்தார். திருவாளர் வெர்னட் அவர்களே, இன்றிரவு வரை எங்களுக்கு நேரமில்லை. நான் உங்களிடம் நேரடியாகவே கேட்டுவிடுகிறேன். அவள் சாவியின் கைப்பிடியை நீட்டி அம்மனிதனின் முன்பு துறவு மடத்தின் முத்திரையை காட்டினாள். இந்த சாவியில் உள்ள முத்திரையை பற்றி உங்களுக்கு ஏதாவது விளங்குகிறதா? பெர்னட் ப்ளூர்டி லெஸ்ஸியின் முத்திரையை பார்த்த பின்னும் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. இல்லை, எங்கள் வாடிக்கையாளர்களில் பெரும்பாலானோர் தங்கள் சாவிகளின் கம்பெனி முத்திரையை பொறித்து வைக்கின்றனர். சோஃபியா பெரும் மூச்சு விட்டு அதே சமயம் அவரை உன்னிப்பாக கவனித்திருந்தாள். இந்த சின்னத்தில் முத்திரையானது ஒரு இரகசிய சங்கம், அதாவது சியான் மடத்திற்கு உரியது. வெர்னட் இதற்கும் அசையவில்லை. எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. உங்கள் தாத்தா எனக்கு நண்பர். நாங்கள் பெரும்பாலும் தொழில் பற்றி பேசுவோம். அந்த மனிதன் கழுத்துட்டையை சரி செய்து கொண்டான். அதே நேரம் படபடப்பாகவும் இருந்தான். சோஃபியாவின் குரல் உறுதியாக இருந்தது. திருவாளர் வெர்னட், இன்றிரவு என் தாத்தா என்னை அழைத்து நான் பெரியதொரு ஆபத்தில் இருப்பதாக தெரிவித்தார். அவர் எதையோ எனக்கு தருவதாகவும் கூறினார். இப்போது உங்கள் வங்கியின் சாவியை தந்துள்ளார். அதே நேரத்தில் அவர் இறந்து போய்விட்டார். நீங்கள் ஏதேனும் எங்களுக்கு சொன்னால் உதவியாக இருக்கும். வெர்னட்டுக்கு வேர்வை விட ஆரம்பித்தது. நீங்கள் இக்கட்டிடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். காவலர்கள் உடனடியாக இங்கே வருவார்கள். என்னுடைய காவலாளி வேறு இன்டர்போலை தொடர்பு கொண்டிருக்கிறான். சோஃபியாவுக்கு அதே பயம்தான் தட்டியது. அவள் இறுதியாக முயற்சி ஒன்றை செய்தாள். என் தாத்தா என் குடும்பத்தை பற்றி ஏதோ சொல்ல முயன்றார். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் ஆகிறதா? மேடம், நீங்கள் இளம் வயதில் இருக்கும்போது உங்கள் குடும்பம் ஒரு கார் விபத்தில் சிக்கி இறந்துவிட்டது. என்னை மன்னியுங்கள். உங்கள் தாத்தா உங்கள் மீது பேரன்பு கொண்டவர் என்பதை நான் அறிவேன். அவர் என்னிடம் நீங்கள் அவரை விட்டு பிரிந்தது எத்தனை வருத்தம் தந்தது என்பதை பற்றி சில சமயம் கூறியிருக்கிறார். லெங்டன் கேட்டார். இந்த கணக்கில் உள்ள பொருளானது சங்கிலிகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா? வெர்னட் அவரை வித்தியாசமாக பார்த்தார். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. இப்போது வெர்னட்டின் செல்போன் ஒலிக்க பெல்ட்டில் இருந்த அதை எடுத்தார். எஸ் என்று ஆச்சரியத்துடன் சொன்ன அவர் குரல் தோணி போக போக கவலையுடன் மாறியது. போலீஸ்?
என்று திட்டிக்கொண்டே பிரெஞ்சில் சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு இன்னும் ஒரு நிமிடத்தில் தாழ்வாரத்துக்கு வருவதாக கூறினார். போனை பெல்ட்டில் சொருகியபடி சோஃபியாவை நோக்கி திரும்பினார். போலீசார் நாம் நினைப்பதற்கு முன்பே செயல்பட்டிருக்கிறார்கள். அதாவது நாம் பேசும்போதே வந்திருக்கிறார்கள். சோஃபியாவுக்கு வெறுங்கையோடு போவதற்கு விருப்பமில்லை. நாங்கள் வந்து உடனே போய்விட்டோம் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் வங்கியை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் வாரண்ட் இருக்கிறதா என்று கேளுங்கள். அது அவர்களை தாமதப்படுத்தும். வெர்னட் அதற்கு பதில் சொன்னார். ஜாக்வாஸ் எனது நண்பர். என் வங்கி இது போன்ற விவரங்களில் சிக்கக்கூடாது. இந்த 2 காரணங்களுக்காக இந்த கட்டிடத்தில் நீங்கள் கைதாக நான் விரும்பவில்லை. யாரும் அறியாமல் நீங்கள் இந்த கட்டிடத்தை விட்டு வெளியேற எனக்கு சமயம் தாருங்கள். அதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றபடி அவர் கதவை நோக்கி விரைந்தார். இங்கே இருங்கள், நான் ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன். பாதுகாப்பு பெட்டகம், அது இல்லாமல் நாங்கள் போக முடியாது என்றாள் சோஃபியா. நான் ஒன்றும் செய்வதற்கில்லை, ஐ எம் சாரி என்று பெர்னட் சொல்லிக்கொண்டே கதவை நோக்கி நகர்ந்தார். சோஃபியா அவரையே கனநேரம் வெறித்து பார்த்து, ஒருவேளை அந்த கணக்கு எண்ணானது என் தாத்தா தனக்கு வருடக்கணக்கில் அனுப்பிய இன்னும் திறந்து பார்க்காத கடிதத்தில் இருக்கிறதா என்று நினைத்து பார்த்தாள். லெங்டன் சட்டென எழுந்து நின்றார். அவரின் கண்களில் இனம் புரியாத சந்தோஷம் தெரிவதை சோஃபியா பார்த்தார். ராபர்ட், ஏன் சிரிக்கிறீங்க? உங்க தாத்தா ஒரு ஜீனியஸ். ஐ எம் சாரி. 10 தசை எண்கள். சோஃபியாவுக்கு அவர் எதை பற்றி பேசுகிறார் என்பது விளங்கவில்லை. கணக்கு எண், அதை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்று சிரிப்பு மலர அவர் சொன்னார். எங்கே? லெங்டன் குற்றம் நடந்த இடத்தில் எடுத்த போட்டோவின் நகலை காஃபி மேசையில் வைத்து விரித்தார். லெங்டன் சொன்னது சரியென சோஃபியாவுக்கு அதிலிருந்து முதல் வரியை படித்ததுமே புரிந்து போனது. 13-3-1-1-1-1-8-5 கொடும் பேயே, மூடமான புனிதமே. பின்குறிப்பு: ராபர்ட் லெங்டனை கண்டுபிடி.